ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என் அப்பன் முருகன் எனக்காக ஏதாவது நல்லதை செய்வார்னு நம்பிக்கையோடு தானே என் நெற்றியை தொட்டேன். இதோ என் நெற்றியை தொட்ட உன் கைகள்லையே நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனையும் ஒப்படைச்சிட்றேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? என் மேலே முழு நம்பிக்கை வச்சு வாழும் உனக்கு எல்லா வகையிலும் நான் நிச்சயம் வெற்றியை கொடுத்தே தீருவேன். உன்னை வெறுத்தவங்க முன்பாக, உன்னை வேணான்னு சொன்னவங்க முன்பாகவே நீ உயர்வாக வாழ்ந்து ஜெயிக்க போகிற. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்க போகுது. இந்த வேலவனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என்கிட்ட வந்து அதை கொடு இதை கொடு நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சிறந்ததோ அதை நானே கொடுத்துருவேன். உனக்கு எது நல்லதோ அதையும் உனக்கு கிடைக்க செய்வேன். நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம். உனக்கென விதிக்கப்பட்டதை, உனக்காக நான் எடுத்து வச்சதை யார் தடுத்தாலும் அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ கற்பனையில் கூட நினைக்காத ஒரு அழகான எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி வச்சிருக்கேன். சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கலைன்றதுக்காக கவலைப்படாத. எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு ஆசைப்படுறேன். தாமதம் ஆனாலும் தரமான விஷயங்களையே உனக்கு நடத்தி கொடுப்பேன். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேருமே செல்லமே. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துட்டு போ. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடாதே. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். கடந்த கால சுமைகளை சுமந்து நீ கஷ்டப்படக்கூடாது என் செல்லமே. நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறது எல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன். அடுத்தவங்க உன்னை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறி போன பிறகு உன்னை கிண்டல் கேலி பண்ணவங்கெல்லாம் அதே இடத்துல கீழேயே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ அவங்கள விட்டு உயர்ந்து முன்னேறி ஜெயிச்சு நிற்ப. இப்போ புரியுதா? நீ செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்போது நீ யாருடைய வார்த்தைகளுக்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, முன்னேறுவ, வெற்றி பெறுவன்றதுல உறுதியாக இரு. சில பேரை மன்னிச்சிரு, சில பேரை மறந்துடு. சில விஷயங்களை கடந்து போக கற்றுக்கோ. யாரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாமே செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடந்து போகிறது தான் உனக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களை வெறுக்கும்போது அது உனக்கு தானே மன நிம்மதியை குலைக்க செய்கிறது. உனக்கு எல்லாவுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தர்றேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு பயப்படுறவங்க, தயங்கி நிற்கிறவங்க தங்களுக்கான இடத்துக்கு போய் சேரவே முடியாது. தயக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சால் மட்டும்தான் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த அப்பன் முருகனை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன்னை அவமானப்படுத்துகிறவங்கள நினச்சி நீ பயப்படாதே. யார்கிட்டையும் போய் நீ கெஞ்சவும் வேண்டாம். மற்றவங்கள விட நீ வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிச்சு உயர்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ பயப்பட வேண்டியது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான். இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு எப்போதும் இருக்கும்னு நம்பு. நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்றேன். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன். உன்னை குறை சொல்கிறவங்கள நினச்சி நீ கவலைப்படாத. யார் யாரோ உன்னை ஏதேதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவங்களுக்கே 1000 தப்பு இருக்கும்போது, அவங்களுக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கும்போது அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களை குறை சொல்ல வந்த இந்த மோசமான மனிதர்களை நினைக்கவே கூடாது. நீ கண்டுக்கவும் கூடாது. உன் வேலையை நீ சரியாக சிறப்பாக செஞ்சு போகும்போது உனக்கான நன்மைகளை எல்லாம் நானே உனக்கு அள்ளி கொடுப்பேன். சில விஷயங்களை நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து அது நடக்காமல் போகும்போது அதுக்காக கவலைப்பட வேணாம். ஒரு விஷயம் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் நடக்கலைன்னா அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வருன்றதுக்காகவே நான் அதை உனக்கு தடுத்து நிறுத்துறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடக்காத விஷயம் நல்லதுக்கே நடக்கலைன்னு மகிழ்ச்சி அடையணும் என் செல்லமே. ஒரு விஷயம் உனக்கு நல்லதுன்னா நான் அதை நடத்தி கொடுக்காம விட மாட்டேன். அதுவே ஒரு விஷயம் தப்பு, பிரச்சனை, கெட்டதுன்னா அதை உனக்கு நடக்க விட மாட்டேன். இப்போது தானே உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு.
நீ செய்த உழைப்பும் முயற்சியும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி வந்து சேரும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ வெளியில் சிரித்த முகமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே உடஞ்சி நொந்து போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மன உளைச்சலை போக்கி உன் வருத்தத்தை போக்கி உனக்கான கண்ணீரை தொடச்சி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்து நீ வெற்றி பெறுவதற்கு உன்னை நல்ல நிலைமைக்கும் நான் உயர்த்த போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத, பயப்படாத. உன் போராட்டங்களை தாண்டி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன். தடைகளோ பிரச்சனைகளோ வரும்போது அதை பார்த்து பயந்து பின்வாங்க வேண்டாம். ஏன்னா அது எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த வரல. பிரச்சனைகளும் தடைகளும் வர்றதுக்கு காரணமே உன்னை இன்னும் பலமான தைரியம் உள்ள வெற்றிகரமான ஆளாக உருவாக்குவதற்காக தான் என் செல்லமே. நான் உனக்கு பின்னால் இல்லை, உன் கூடவே உனக்குள்ளே தான் இருக்கேன். நீ விடும் ஒவ்வொரு மூச்சு காத்திலும் நான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது நான் உன் கூடவே இருந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பேன். ஒரு விதை முளைச்சி மரமாக மாறுவதைப் போல ஒரு சிறு பிள்ளையாக சாதாரண ஆளாக இருந்த நீ பெரிய ஆளாக நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ நினைக்கிற உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்குறேன். நீ எப்போதும் அடுத்தவங்களை மகிழ்விக்க நினச்சி, அடுத்தவங்களை திருப்திப்படுத்த நினச்சி, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த நினச்சி நீ சிக்கல்லையோ பிரச்சனையிலையோ கஷ்டங்கள்லையோ மாட்டிக்கக்கூடாது. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம, நீயும் யாருக்கும் எதையும் கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையில் 4 பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகம் யோசிக்காதே. நம்மால் முடியலையே, நமக்கு இது கிடைக்கலையே, நல்லபடியாக நடக்கலையேன்னு உன்னை நீ தாழ்வாக யோசிக்கவும் வேண்டாம். எப்போதுமே மனசை லேசாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். நீ தேடும் அமைதியை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் நான் தருவேன். கூடிய சீக்கிரம் காலம் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும். உனக்கு மன வலிமையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளை ஒப்படைச்சிருவேன். நீ நிம்மதியாக இரு. இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. நீ எதிர்பார்த்ததை விட மிக மேலான சிறப்பான ஒன்றை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமும் நீ செஞ்ச முயற்சிகளும் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்த தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே உனக்கான சந்தோஷமாக மாறப்போகுது. முடியாது நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் திறமைக்கும் பொறுமைக்கும் உன் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் நானே உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தி முன்னேற வைக்கிறேன். உன்னை வெறுக்கும் மனிதர்களுக்கு முன்பாக நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள நினச்சி நீ பயப்படாதே, கவலைப்படாதே. உன் முன்னால் வந்து நிற்க தைரியம் இல்லாதவங்க, உன் முகத்தை பார்த்து நேராக பேச முடியாத எதிரிகளும் கோழைகளும் துரோகிகளும் தானே உனக்கு பின்னால் இருக்காங்க. அவங்க பேச்சுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்கவோ காது கொடுத்து கேட்கவோ அவசியமே இல்லை. தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ கவலைப்படாமல் முன்னேறு. உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ சிந்தின கண்ணீர் வீணா போகாது. ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக பலனாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். குழந்தை வடிவிலோ அல்லது குகனாகவோ அல்லது யாரோ ஒருவரின் ரூபத்திலோ வந்து நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை, முன்னேற முடியலைன்னு ஒரு வருத்தம் உனக்குள்ளே இருக்கிறதல்லவா? வாழ்க்கைங்கிறது வேகமாக ஓடி வந்து ஜெயிக்கிற போட்டி அல்ல, அது ஒரு பொறுமையின் பயணம்.
இப்போது உனக்கு சரியாக நடக்காத விஷயங்களும் தள்ளிப்போன விஷயமும் தாமதமான விஷயமும் மிக சீக்கிரம் நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த தோல்விகளும் தாமதமும் உன்னை வெற்றிக்கு தயாராக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எங்கேயும் நிற்காம நடந்து போய்கிட்டே இரு. நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கைனா துன்பம் வரத்தான் செய்யும். துன்பம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் எதுவுமே இல்லை. உன் துன்பத்தை தாண்டி துயரத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உனக்கென ஒரு புது விடியல் காத்துக்கிட்டு இருக்கு. நீ கேட்டதை விட அத்தனையும் நான் உனக்கு சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்டதை விட நாளைக்கு நான் உனக்கு தரப்போகிற விஷயம் மிகப்பெரிய அளவில் உனக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். நீ அழுததுக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஆனந்தமாக சிரித்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிற. ஊரும் உலகமும் உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து உன் வாசலில் நிற்க போகிறாங்க. உன்னை வேணாமல் சொன்ன மனிதர்கள் உன்னை தேடி வந்து பாராட்டுவாங்க. நீ எதுக்கும் மனசுடைஞ்சு போகாதே. இப்போதுதான் உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது. என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் மன வலியையும் வேதனையும் அகற்றி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வர்றேன். நீ எதையுமே அதிகமாக யோசித்து கவலைப்பட்டு பயப்பட்டு எதுவும் நடக்க போகிறதில்லை என் செல்லமே. உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் சமாளிக்க முடியாத விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட விட்டுடு. எல்லாத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு நல்ல முறையில் வெற்றிகளை மட்டும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். சத்தியம் நிச்சயமாக ஜெயிக்கும். உன்னை விட்டுட்டு போனவங்களே உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு பெரிய ஆளாக உயரும்படியும் சந்தோஷம் செல்வம் மகிழ்ச்சி வெற்றி என பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிலச்சி நிரந்தரமாக தங்கும்படியும் கூட இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். என் அப்பா எனக்கு எல்லாம். என் அப்பன் முருகன் தான் என்னை காப்பாற்றுவார். அவரே எனக்கு எல்லாமுமாக இருப்பார்னு என்னையே முழுசாக நம்பி வாழும் உனக்கு உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறேன். நீ முயற்சி செய்கிறதுல எந்த குறையும் வைக்கல. அதனால தான் உன் முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு புது விடியல் காலத்தை உனக்கு உருவாக்கி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி செய்ய வந்திருக்கேன்.